எந்த கோயிலுக்கு சொன்னாலும் நான் போவோம். ஆனா பெத்த தாய் தாப்பன்ட்ட மட்டும் போகவே மாட்டோம். தாய் வழி தாப்பன் வழி தெய்வத்தை வணங்கவே மாட்டோம். அப்பா அம்மாவை சுத்துனா எந்த தோஷமும் இல்லைன்னு சொன்னது பிள்ளையாரு. அப்போ தாய் வழி தந்தை வழியினுடைய தெய்வத்தை வணங்கினாலே அந்த மண்ணில் உள்ள அணுக்கள் உன் உடம்புல வைப்ரேஷன் ஆகும்போது என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கிடைக்குங்கிறேன். பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லல. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஒரு பையனுக்கு தசாபுத்தி காலங்கள்ல அந்தந்த கதிர்வீச்சுல நெகட்டிவ் வரும். அதுக்கு தகுந்த உணவு இருக்கு, அதுக்கு தகுந்த கதிர்வீச்சு எடுக்கக்கூடிய கோவில் இருக்கு. ஜாதகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை உசுரே போயிருந்தாலும் காப்பாற்ற முடியும். இந்த குழந்தைக்கு புத்தி சுவாந்த நிலையா சரி பண்ண முடியும். இந்த குழந்தைக்கு திருமணமே ஆகாதா சரி பண்ண முடியும். உனக்கு என்ன சரி பண்ணணும், அதுக்கு தகுந்த புக்தியை சரியான வழியில பயன்படுத்தினா சரியாகும். நான் தான் சொல்றேன், ஹீட்டுக்கு நீர் சத்து உள்ள உணவு எடுன்னு. வெண்பூசணிக்காய் சாறு. இப்ப இந்த வெண்பூசணிக்காவை சொல்லி டிஸ்ட்ரிக்ட்னு சுத்தி சுத்தி உடைக்கிறான்ல, இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வெண்பூசணிக்காய் தான் அத்தனை உயிரையும் காப்பாற்ற போகுது.